ஓம் நமோ நாராயணாய. யூடியூப் நேயர்களுக்கு நமஸ்காரம். கத்திரிக்காய் பச்சை பட்டாணி ரசவாங்கி. பச்சை பட்டாணி இந்த சீசனில் தான் கிடைக்கும். அது எல்லாம் எதில் பண்ணாலும் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் ரசவாங்கியில் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இன்றைக்கி பண்ணலான்னு இருக்கேன். தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய் இது மாதிரி ஒரு பெருசாக 3 கத்திரிக்காய். அதை இந்த மாதிரி பெரிய துண்டமாக திருத்தி வச்சுக்கணும். குட்டியாலாம் திருத்தக்கூடாது, பெருசாக துண்டமாக திருத்தி வச்சுக்கணும். பட்டாணி நமக்கு தேவையான அளவு ஒரு 2 கப்பு கூட போட்டுக்கலாம். 2 கப்பு இது மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரே ஒரு சவுண்டு விட்டால் போகிற பட்டாணியை குக்கரில் போட்டு ஒரு சவுண்டு விட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன். எப்பயும் போல் புளி, தக்காளி பழம், துவரம்பருப்பு மாத்திரம்தான். கடலைப்பருப்பு, பைத்தம்பருப்பு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வெறும் துவரம்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன் அதை வேக வச்சு வச்சுருக்கேன். வேக வைக்கிறது இந்த மாதிரி வேக வைக்கணும். குழைய வேக வைக்கக்கூடாது, இந்த மாதிரி வேக வச்சு வச்சுக்கணும். அரைக்கிறதுக்கு உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல், கொஞ்சோண்டு தனியா, அதாவது தனியா துளியோண்டு தான், 1/2 டீஸ்பூன் தனியா, ஒரு 6-7 மிளகு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் வேண்டாம். தேங்காய், குழம்பு பொடி உண்டு, சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுன்றதுனால இந்த இதில் அரைக்கிறதுல நான் மிளகு அதெல்லாம் கம்மியாக வச்சுருக்கேன். இதை இப்போ பண்ணி இது எல்லாம் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. பருப்பு வேக வச்சாச்சு. ப்ராசஸ் மாத்திரம் எப்படின்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் ஏன்னா பெருசாக சுத்தம் போட்டுக்கிறதுனால அது வதக்கிட்டாக்க நம்ம சீக்கிரம் குழம்புல போட்ட ஒன்று பெருசு. இல்லைன்னா கத்திரிக்காய் வேகத்துக்கு ஒரு மாதிரி உள்ள வேணும், வேகாது, வெளியில் வச்சா மாதிரி இருக்கும். அதனால சரியாக வரும். அதனால இந்த மாதிரி கத்திரிக்காய் என்ன பண்ணால் ஒரு வதக்கின்னு சொன்னாங்க ரொம்ப அது நம்ம சீக்கிரமாக இருக்கும். இந்த ஃபுல்லாக அடுப்பில் தக்காளி பழம், மஞ்சப்பொடி, பெருங்காயம் அரைக்கிறதுலையும் கொஞ்சம் போட்டுக்கணும். நம்ம வறுத்து வச்சுட்டு அரைக்கிறதுலையும் கொஞ்சம் குழம்பு 2 ஸ்பூன் போட்டா கொஞ்சம் பொரிக்கணும். அப்படிதான் தெரியுது. பொரிக்கும் பொழுது இந்த பச்சை பட்டாணி, வேக வச்ச பட்டாணி, கத்திரிக்காயும் அது போட்டு பொரிக்கட்டும். குழம்பு கொதிக்கிறது. குழம்பு அதில் இப்போ இந்த வதக்கின கத்திரிக்காய் போட்டு பட்டாணியும் போட்டு கொஞ்சம் சேர்ந்து இந்த கத்திரிக்காய் வேகணும். கத்திரிக்காய் வேகணும், அது வரைக்கும் கொதிக்கட்டும். குழம்பு அரைச்சி வச்சுருக்கேன். அதை என்ன கொதிச்சுட்டு குழம்பு பார்த்தேன்னா அந்த கத்திரிக்காய் எடுத்து பார்த்தேன்னா உங்களுக்கு அது வெந்திருக்கும். நல்லா இல்லை அது வெந்துடும். வதக்காமல் போட்டால் டைம் எடுக்கும். வதக்கி போட்டோம்னா அது ஈஸியாக வெந்துடும், டக்குன்னு வெந்துடும், ஒரே சீராக வெந்துடும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிறத கொட்டிடலாம்.
கரைச்சி வச்சுக்கிறத கொட்டி அந்த பருப்பையும் போட்டுவிடலாம் கையோட. பருப்பு எப்படி பார்த்தீங்களா அது மாதிரி இருக்கும். அப்போ தான் அந்த கத்திரிக்காய் பட்டாணி பருப்பு எல்லாம் வந்து ஒரு இது மாதிரி இருக்கும். புளிப்பு கூட்டுனா நம்ம கடலைப்பருப்பு வச்சு அரைச்சி விடுவோம். கடலைப்பருப்பு கிடையாது இதுக்கு, ரசவாங்கிக்கு உளுத்தம்பருப்பு தான். 2 மிளகு. புளிப்பு கூட்டுக்கு மிளகு கிடையாது, இதுக்கு 2 மிளகு. சேர்ந்து கொதிக்கட்டும் ஒரு 2 நிமிஷம். சேர்ந்து கொதிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுடலாம். திரும்ப பார வேண்டியதுதான் கடைசி லாஸ்ட். வெந்தயம்லாம் கிடையாது, வெறும் கடுகு கொஞ்சோண்டு கருவேப்பிலை. அவ்வளோதான். இல்லை கலர்ஃபுல்லாக இருக்கும் ரசம் வாங்கி, சூப்பராக இருக்கும். இதுக்கு தயிர் பச்சடி தொட்டுக்கிறதுக்கு வதக்கல். நான் இன்னைக்கு பாகக்காய் வதக்கல் பண்ணியிருக்கேன். பாகக்காய் வதக்கல், கொத்தமல்லி, தயிர் பச்சடி. கொத்தமல்லி தயிர் பச்சடிக்கு கொத்தமல்லி கொஞ்சோண்டு இஞ்சி பச்சை மிளகாய் தேங்காய் எல்லாம் வச்சு சீரகம் கொஞ்சம் வச்சு அரைச்சி தயிரில் கலக்கி கடுகு திரும்ப பாரணும். அவ்வளோதான் கொத்தமல்லி தயிர் பச்சடி. இந்த மாதிரி எடுத்து கரண்டியாகவும் கெட்டியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் குழம்பு மாதிரியும் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணுங்க நீங்கள் எல்லோரும். எனக்கு ஃபீட்பேக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.